Hi Darmies, welcome back to our channel. I'm your Black. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அன்வில்லிங் மேரேஜ் வித் மாமா. ஸோ நம்மளோட ஜிம்மனோட எஃப்எஃப் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், மினி சீரியல்ஸ். ஸோ இதை வந்துட்டு ஒன் ஷார்ட்டாக போடலான்னு சொல்லிட்டு 2 பார்ட்டாக போய் இப்போ 3rd பார்ட்டே வந்துருச்சு. அண்ட் இதில் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் கூட என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள்லாம் இந்த வீடியோவுக்கு பார்த்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஐம் ரியலி ஹாப்பி. எனக்கு நிஜமாக அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்க படிக்க எனக்கு அப்படியே பூஸ்டப் ஆகிட்டு வருது. ஸோ ஐம் ரியலி ஹாப்பிடா. தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பார்த்ததுக்கும் லைக் பண்ணதுக்கும் தென் வந்துட்டு எனக்காக கமெண்ட் பண்ணதுக்கெல்லாம் ஐயோ எனக்கு சொல்ல வேர்ட்ஸே கிடையாது. ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் நீங்களும் ஹாப்பியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் அலாட் டு யூ ஆல் மை செல்லக்குட்டீஸ். இந்த கிஸ் உங்களுக்கு தான்டா எல்லாருக்குமே. ஐம் ரியலி ஹாப்பிடா. ஸோ ஐ திங்க் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகுது. அண்ட் வந்துட்டு புதுசாக பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டா ஐடி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, இன்னொரு விஷயம் சொல்லணும். ரெக்வஸ்ட் கொடுத்தேன், ஆனால் வந்துட்டு மெசேஜ் பண்ண முடியல அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு வந்துட்டு என்னன்னா, நீங்கள் வந்துட்டு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா என்னோடய ஐடிக்குள்ளே போயிட்டு ஏதேது ஒரு இதுக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பேர் வந்துட்டு அதாவது உங்களோட ஐடி நேம் இருக்குல்ல, யூடியூப் ஐடி நேம், இல்லை நான் வந்துட்டு உங்களோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு ஏதேது ஒரு வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் திருப்பி வந்துட்டு உங்களோட ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே. இப்போ வந்து ஸ்டோரிலாம் போட மாட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா, நான் அடிக்கடிலாம் ஸ்டோரி போட மாட்டேன்டா, ஓகே? இப்போ வந்துட்டு நம்மளோட எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் உங்களை வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டு நேம் நான் மறந்துட்டேனே, என்ன பேர் வச்சேன்? ரியா. ஸோ அவள் வந்துட்டு உங்களை நல்லா உங்களோட அந்த தயாங் என்னென்ன பண்ணாரோ அந்த மைண்ட் செட்லேருந்து அப்படியே வெளியே கொண்டு வந்துட்டு உங்களை நல்லா பூஸ்டப் பண்ணி விட்ருப்பா. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் 2 பேர் காலேஜுக்கு போகும்போதே வந்துட்டு நீங்கள் தயாங்கோட கேங்கில் ஒருத்தனை போலீர்னு விட்டதை எல்லாருமே பார்த்து அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே உங்களை பற்றியே காசி போட்டிகிட்ருக்கு உங்கள் காலேஜுக்குள்ளே ஃபுல்லாக. ஸோ வந்துட்டு நீங்கள் கிளாஸ் ரூமில் உட்காந்துருப்பீங்க, ஒரு சொட்டை மண்டையை உங்களை வந்துட்டு ஒரு சொட்டை மண்டையை வந்துட்டு ரொம்ப காண்டேற்றிருப்பான். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா, அப்படியே அங்கேருந்து நல்லா அந்த ஸ்டாஃபை நல்லா திட்டி விட்டு ரியாவை கூட்டிகிட்டு நீங்கள் பாக்கில் வெளியே வந்துட்டு கேன்டீனுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அங்கேயும் நசம் எவ்வளோ தான் மனுஷி வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டுருப்பா. நமக்கு காண்டாகாது நம்மளை பற்றி பேசிகிட்டு இருந்தா. பெருமையாக இருந்தாலும் கொஞ்சம் காண்டாக தானே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, குடிச்சிட்டு இருந்த டின் ஜூஸை தூக்கி சென்ட்ரல்லே போட்டு உடச்சி எவனே இன்னொரு தடவை என்னை பற்றி பேசினா வாயை உடச்சி விட்ருவேன்னு சொல்லியிருப்பீங்க. அதோட அந்த பாட்டை முடிச்சிருந்தேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாட்டுக்கு போயிடலாம், ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, எல்லாருக்குமே ஒரு செகண்ட் ஜர்க் ஆகுது. ஈவன் பாய்ஸ் கூட அங்கே இருக்கவங்களுக்கு செம்மையாக ஜர்க் ஆகுது. என்னடா இத்தனை நாள் பார்க்கும் போது ஏஞ்சல் மாதிரி இருந்தால் இப்போ பார்த்தா டெவில் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ கரெக்டாக அங்கே டேவும் இருப்பான். ஸோ டே வந்துட்டு உங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி ஓவராக சீனை போட்டாலாம் எங்கள் அளவுக்குலாம் வர முடியாது, புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஏதோ சம்மந்தமே இல்லாமல் பேசினான். நீங்கள் பார்த்துட்டு இங்கே பாருங்கள் மிஸ்டர் தயாங், நீங்களே இந்த காலேஜுக்கு எப்படி அப்படி இருந்துக்கோங்க, ஓகே? எனக்கு அந்த மாதிரி ஆகணும்னு ஆசையே கிடையாது. எப்படி சொல்கிறது, சுருக்கமாக சொல்லணும்னா உன்ன மாதிரி ஆகிறதுக்கு எனக்கு ஆசையே கிடையாது. உன்ன மாதிரி ஆகிறதுக்கு எப்படி சொல்கிறலாம், ஒரு பிச்சைக்காரனாக கூட ஆகிட்டு போயிடுறான், ஓகே? உன்ன மாதிரி ஆகிறதுக்கு
ஒரு நாய் கூட ஆசைப்படாதுட்டியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரியா பானு பார்க்குறா. என்னடி இவ்வளோ நினச்சதனடி அத்தனை நாள் அழுதுட்டு இருந்தேன், இப்போ என்னடி இப்படி பேசுகிற அப்படின்னு டயாவுக்கு சொல்லுன்னு கோவம் வருது நம்ம வீக்கு. ஏன்னா தலைவன் கொஞ்சம் காலேஜில் நல்லா கெத்து ரிச்சு அப்படி இல்லை. ஸோ அதனால் அந்த மனுஷனுக்கோ கொஞ்சம் செம்மையாக காண்டாகுது. உங்களை அடிக்கலான்னு சொல்லிட்டாராம். நீங்களும் கையை பிடிச்சிட்டு இந்த அடிக்கிற வேலை என்கிட்ட வேணாம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் கையை உதறிட்டு வாரியா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. போயிட்டு நீங்கள் பக்கத்தில் பேக் எடுக்கிறீங்க. எங்கடி பேக் எடுக்கிற? என்னாலாம் காலேஜில் இருக்க முடியாது, வரியா? சரி வரேன், மூட்டை சீக்கிரம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் பேக் எடுத்துகிட்டு வேக வேகமாக போகிறீங்க. ஸோ ரியாவுமே வந்துட்டு போகிற வழியில் உங்களோட பிரின்ஸிபல் வந்துட்டு பார்க்குறாங்க. வயன் இப்போ எங்கம்மா போகிற? இது உடம்பு சரியில்லையா? ஹாஃப் டே லீவ் போட்டு போறியா? இல்லை சார், உடம்புலாம் நல்லா தான் இருக்குது. அப்புறம் என்னம்மா ஆச்சு? இங்கே எடுக்கிற காலேஜில் இருக்கிற ஸ்டாஃப் பிடிக்கல, அந்த மூஞ்சியை பார்த்து போர் அடிச்சிச்சு, அதான் வெளியே போகிறேன், நீ போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் போகிறீங்க. பின்னாடி ரியா வந்துட்டு சாரி சார் அவளுக்கு ஏதோ கொஞ்சம் நட்டு கலண்டுருச்சு, அதான் அப்படி பேசிகிட்டு இருக்கா. சாரி சார் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறா. இப்போ நான் என்ன கேட்டேன்னு இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போகுது, அது மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் பார்த்துட்டு நிற்கிறாரு. ஸோ வந்துட்டு இப்படியே வந்துட்டு உங்களோட காலேஜ் டேஸுமே போகுது. டயாங் வந்து அப்பப்போ உங்களை வம்பிழுத்தாலுமே நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல எப்படி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த சுச்சுவேஷனை நீங்கள் நல்லாவே ஹேண்டில் பண்ணிடுறீங்க. ஸோ அது வந்துட்டு ரியாவுக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. ஓகே, நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு வேறு ஒரு லெவலில் வந்துட்டு வந்து புதுசாக ஒரு வயனாக கம்பேக் கொடுத்துருக்கா அவளோட லைஃப்பில், நமக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு பக்கம் நல்லா ஹாப்பியாக இருக்கா. ஸோ வந்துட்டு இப்போது லாஸ்ட் டே கிராஜுவேஷன். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே அழகாக சாரி வியர் பண்ணியிருக்கீங்க. காலையில் ஏஞ்சி வியர் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கீங்க. ஸோ ரியா வந்துட்டு அப்போ தான் எந்திரிச்சிருப்பா. அவள் ஏஞ்சிட்டு பார்க்குறா. ஐயோ யாருங்க நீங்கள்? எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க? வயன் மென்டல் கலாய்க்காத, நான் தான் வயன். மச்சான் நீயா? நிஜமா உனக்கு என்ன அடையாளம் தெரில? இது வரைக்கும் நீ சாரியாக வியர் பண்ணதில்லடி. நிஜமா? நிஜமா? மச்சான் சத்தியமாக நீ யாருன்னே தெரிலடி, அடையாளமே தெரிலடி. எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா வாயின்னு? எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? தெரியல, மூடிட்டு போய் கிளம்புறியா? இவகிட்டலாம் வந்து இந்த மாதிரி பேசுகிறான் பேர், என்ன சொல்லணும். அங்கே பேர் செருப்பு இருக்குது, அது வேணா எடுத்து அடிச்சுக்கோடி, ஒன்றும் தேவையில்லை, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பகல கிளம்பி போயிடுறா. ஸோ அவள் வந்துட்டு நார்மலான ஒரு டாப்பு ஜீன் தான் வியர் பண்ணுறா. ஏன் இப்போயாவது டிஃப்ரெண்ட்டாக வியர் பண்ணலாம்ல? போடி, என்ன இது மேலே ஒரு கோட்டை தூக்கி போட போகிறேன், அவனுக்கு தெரியும் நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, இதுவே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அவள் வந்து போட்டு அவளுமே அதே மாதிரி அழகாக ப்ரிட்டியாக 2 பேர் ரெடியாகி அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. நீங்கள் போகிற வழி ஃபுல்லாக ரியா சொல்கிறா, மச்சான் அழகாக இருக்கேன், மச்சான் அழகாக இருக்கேன், மச்சான் அழகாக இருக்கேன்னு சொல்கிறேன். ஏன் நீ வேணா கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்புறம் என்ன, மூடிட்டு வா சரியா? நீ சொல்கிறத பார்த்தா எதுவும் என்கிட்ட வலிகிற மாதிரி இருக்குது. கருமா அப்படியா இருக்குது? ஆமாம். சரி விட மச்சானுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிட்டுருக்கீங்க. ஸோ காலேஜ்கிட்ட போகிறீங்க. அங்கே காலேஜ்குள்ளே என்டர் ஆகிற பாய்ஸு, அங்கே உள்ளே இருக்கிற கேர்ள்ஸ் முதல் கொண்டு உங்கள் மேலே தான் எல்லாரோட கண்ணுமே ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ நீங்கள் பார்க்கல அப்படியே ஒரு ஹீரோயின் மாதிரி என்ட்ரி தரீங்க. அவ்வளோ அழகாக உங்கள் ஹேரெல்லாம் அப்படியே நல்லா காற்றுல பறந்துட்டு அப்படியே ரியா கூட வரா. ரியா அப்படியே உங்களை பார்க்குறா. நம்ம ஃப்ரெண்டு ஹீரோயின் ஆகிட்டாலோ? அவள் ஹீரோயின், நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு. ரைட்டுடா, ரைட்டே அப்படிங்கிற மாதிரி அவள் பார்க்கல நினச்சிட்டு, சரி நம்ம ஃப்ரெண்டு தானே, ஹீரோயின் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்கல வந்துட்டுருக்கா. நீங்கள் வர்றீங்க, எல்லாருமே உங்களை பார்க்குறாங்க. அங்கே அப்படியே எப்படி சொல்கிறது மாதிரி ஜூஸ் குடிச்சிட்ருக்கவங்களாம் வாயை பான்னு திறக்கிறான்.
ஃபோன் பேசிகிட்டு இருக்கவங்கலாம் காலில் இருக்கிறதே மறந்துடுறான். அந்தளவுக்கு எல்லாம் உங்களை பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இது வரைக்குமே நீங்கள் வந்துட்டு டாப்பு, ஜீனு அந்த மாதிரி தான் வியர் பண்ணியிருப்பீங்க. சாரி ஒரு நாளுமே காலேஜுக்கு வியர் பண்ண மாட்டீங்க. ஸோ இது சரி இது கிராஜுவேஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகலாமேன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சாரியே வியர் பண்ணியிருப்பீங்க. அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு உங்களே தான் பார்க்குறாங்க. ஸோ உங்கள் கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட வயன் வாட் அ ட்ரெஸ் இஸ் திஸ், அவ்வளோ அழகாக இருக்கு நீ, தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு நீங்களே சொல்லிட்டே வந்துட்டுருக்கீங்க. அப்போன்ட்டு ரியா பார்த்துட்டு மச்சான் அன்னைக்கு ஒரு அறையை கொடுத்து காலேஜில் ஃபேமஸ் ஆகிட்ட, இன்றைக்கி என்னன்னா ஒரு 10 மீட்ரு துணியை சுற்றிட்டேன்ட்டு காலேஜில் ஃபேமஸ் ஆகிட்ட. ஏய் கலாய்கிற? இல்லை மச்சான் நீ அழகாக தாண்டி இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிட்டு உங்கள் காலேஜில் உங்களோட கிளாஸ்க்குள்ளே உட்காந்துருக்கீங்க. ஏன்னா வெளியே நிறைய பேர் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு இன்வால்வ் ஆக பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் காலேஜுக்குள்ளே உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு டேங்கோட கேங் க்ராஸ் ஆகி போகிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு டேவோட குரூப்பில் இருந்த ஒரு பையன், டே மச்சான் யாரா அந்த பொண்ணு, எந்த பொண்ணு அங்கே பாரேன், யார் அவ பக்கத்தில் இருக்கிறது ரியா தானே, வயனா அது மச்சான், வயனு மச்சான். இப்போ அதுக்கு என்ன மச்சான் செம்ம அழகாக இருக்கால்ல, பா இவளை நீ விட்டுருக்கே வேணாம் மச்சான். இந்த மாதிரிலாம் பொண்ணு கிடைக்குமான்னு எல்லாம் ஏங்குறான், நீலாம் கிடச்சும் விட்டு வந்திருக்க. இப்போ அதுக்கு என்னங்கிறா, மூடிட்டு போகலாமா மச்சான், அவன் மேலே அந்த கண் எடுக்கவே தோணலடா, போய் உன் கண்ணை பிடிங்க அவளோட மேலே அப்படியே ஒட்டி வச்சுக்கப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே டேயாங் வந்துட்டு ஒரு மாதிரி காண்டாகி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு நம்மளோட ரியா வந்துட்டு அப்படியே பேசிட்டு பார்த்துட்டு, வயன் வயன் என்னடி அங்கே பாரு, எங்கே இவனுங்க எதுக்கு இங்கே பார்த்துட்ருக்கானுங்க தெரில மச்சான், எனக்கு என்னமோ உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பானுங்களோன்னு தோணுது. என்னை பற்றியா? அந்த பெரிய பிஸ்தான் பருப்புக்கு தான் என்னை பார்த்தாலே இப்போலாம் பிடிக்காதே, அப்புறம் என்ன ஹேருக்கு என்னை பற்றி பேசிகிட்டு இருக்குதுங்க தெரில மச்சான். மச்சான் எனக்கு உன்னை பார்க்க காண்டாகுது, ஏதாச்சும் வெளியே போகலாமா? ஓகே மச்சான் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியே போகிறீங்க. கரெக்டாக டேவை க்ராஸ் ஆகி தான் போகிறீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் போக்கில் போயிட்டுருக்கீங்களா, பின்னாடி வந்துட்டு ப்ளவுஸ் வந்துட்டு கொஞ்சம் லோ நெக்காக தான் வச்சுருப்பீங்க. நீங்கள் லோ நெக்காக வச்சு நாட் வந்துட்டு கட்டியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு பேக் போஸ் பார்த்துட்டு பா மச்சான் என்ன ஸ்ட்ரக்சர்டா வயனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க பசங்களாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. வீக்காக ஒயனுங்கிறது அவனுக்கு இருக்க கடுப்பாகுது. மூடிட்டு இருக்கிறதுனா இரு, சும்மா பக்கத்தில் இருக்கவங்கள உசுப்பித்து விடாத. ஏன் மச்சான் ஜலஸ் ஆகுதா? அவளை பார்த்தா எனக்கு எதுக்குடா ஜலஸ் ஆக போகுது. அப்போ இன்னொருத்தன் வந்துட்டு, இல்லை மச்சான் ஒரு காலத்தில் கேர்ள் ஃப்ரெண்டாக தானே இருந்தா, ஸோ ஜலஸ் ஆனாலும் ஆகும், ஃபாயை ஒட்டச்சிருவேன், மூடிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவுமே வந்துட்டு போகிறான். ஸோ நீங்கள் போயிட்டு அங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுற இடத்துக்கிட்ட இருக்கீங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸே வந்துட்டு உங்களை தான் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு, எதுக்குடி இதுங்கெல்லாம் இப்படி பார்க்குது தெரிலையே மச்சான், ஒரு வேளை டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்னுங்கிறதுனால பார்க்குறாங்களோ, இருக்குமோ, இருக்கும், யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரியா சொல்கிறா. ஸோ நீங்கள் பார்த்துட்டு, சரி மச்சான் எனக்கு செம்மையாக போர் அடிக்குது, நீங்கள் எப்படி இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை முடிப்பானுங்க, 2 நாள் இருந்துச்சுல்ல அந்த 2 நாள் பிடிங்கிட்டா இருந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. மச்சான் என்ன வார்த்தைலாம் ஓவராக வருது. அதெல்லாம் அந்த வாயின் பேசுகிறவ தான் இவ்வளோ நாள் நல்லவளாக இருந்துட்டேன், அதான் எல்லாரையும் நம்பி 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 நாசமாக தாண்டி போனேன். அதான் இதுக்கப்புறம் எவனையும் நம்ப வேணாம், எந்த மயிரான்ட்டையும் போவேனான்ட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே சேரில் உட்காந்துட்டு காலாட்டிட்டு அங்கே வி நிற்கிறான். நீங்கள் கரெக்டாக அவனை தான் சொல்கிறீங்கன்னு அவனுக்குமே தெரியுது. வியை பார்த்துக்கிட்டே தான் நீங்கள் ரியாக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவன் வேகமாக வந்துட்டு, என்னை பற்றி எதுக்கடி பேசுகிற, என்னை பார்த்து எதுக்கடி பேசுகிற,
ஏன் பாஸ் இங்கே நீங்கள் மட்டுமா இருக்கீங்க? ஏன் உங்கள் குரூப் கூட தானே இருக்கீங்க, நான் அங்கே யாரையாவது பார்த்து சொல்லியிருப்பேனே. உங்களை பார்த்து மட்டும்தான் சொல்லணும்னு என்ன சட்டமா? ஆ ஏய், நீ அவனுங்க யாரையும் பார்க்கல, என்ன தான் பார்த்தேன்னு நல்லா எனக்கு தெரியும். பஸ்ஸு, உங்களுக்கு இன்னும் அந்த வயனை பற்றி சரியாக தெரில பஸ்ஸு. புது ஊர், நல்ல பொண்ணாக படிச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்துட்டு என்னையே மாற்றிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி திமிராக காலை ஆட்டிகிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க அந்த சேரில் உட்காந்துட்டு. வீக்கு செம்ம கடுப்பாகுது. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறமா அவனோட குரூப் பாய்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவனுங்களுமே வந்துட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. மச்சான் பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுமே இழுத்துட்டு போயிடுறானுங்க. ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே இப்போ முடிஞ்சு கிராஜுவேஷன் இதுவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய மியூசிக்கும் போடுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் டான்ஸுமே ஆடுறாங்க, எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்கள் ரியான்னு உங்கள் கிளாஸ் கேர்ள்ஸுமே செம்மையாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ என்ஜாய் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு நம்மளோட காலேஜ்லேயே ஃபர்ஸ்ட் வந்த ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது வந்துட்டு பார்த்தா நம்மளோட ரியா. ஸோ வந்துட்டு ரியான்னு சொன்னோடனே உங்களுக்கு செம்ம ஹாப்பி. பரவாயில்ல மச்சான், என் கூட இருந்து நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்க, அது காலேஜ்லேயே வேறு லெவல் தான், போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவளுமே வந்துட்டு போய் கிராஜுவேஷன்லாம் வாங்கிட்டு வரா. ஸோ வந்துட்டு காலேஜ்லேயே செகண்டாக வந்துட்டு வந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு மட்டும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்லா தான் பேசுவீங்க. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு செகண்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. தென் வந்துட்டு தேர்டாக வந்த ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்கள் நேமை சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நம்மளா தேர்டாக வந்தோம் அந்த மாதிரி இருக்குது. இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு ஓகே தேர்டாகவே இது வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களுமே போய் உங்களோட கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வரீங்க. ஸோ நீங்களும் ரியாவும் அவ்வளோ ஹாப்பியாக ஹக் பண்ணிட்டு ஒரு வழியாக காலேஜை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லேருந்து இறங்கும் போதே கேப்பை தூக்கி போட்டு தான் நீங்கள் இறங்குறீங்க. அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கண்ணுமே சும்மாவே உங்கள் மேலே தான் இருந்துச்சு. இப்போது பாடுறா இந்த பொண்ணு இப்படிலாமா பண்ணுவோம் அந்த மாதிரி வந்துட்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃபு ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்துட்டு பார்க்குறாங்க. ஏன்னா இது வரைக்குமே சைலண்ட்டாக பார்த்தவங்கள வைலண்ட்டாக பார்த்து இப்போ இந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ இதாக உங்களை பார்த்துட்ருக்காங்க. தென் அப்படியே படிப்படியாக எல்லாருமே வந்துட்டு கிராஜுவேஷன் வாங்கிக்கிட்டு எல்லாருமே ஃபோட்டோஸ் இந்த மெமரிஸ் எல்லாருமே க்ரியேட் பண்ணிட்டு அப்படியே நல்லா பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு எல்லாருமே அந்த கிராஜுவேஷன் டேவை அவ்வளோ ஒரு மெமரபுளாக அவ்வளோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸோட ஃபினிஷ் பண்ணுறீங்க. ஸோ வந்துட்டு இப்போ நீங்களும் ரியாவும் உங்கள் ரூமுக்கு போயிட்டு மச்சான் ஒரு வழியாக கிராஜுவேஷன் காலேஜை முடிச்சாச்சு, ஐம் ரியலி ஹாப்பி டே, இதுக்கப்புறம் அங்கே அந்த முகரக்கட்டைங்களை பார்க்கவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உக்காண்ட்ருக்கீங்க. அப்படியே இருந்துட்டு ஏன் மச்சான் நான் ஒன்றே உனக்கு கேட்கவா, சொல்லு, நிஜமாவே நீ டேங்க மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்குறா. நீங்கள் அப்படியே அவ்வளோ நேரமாக உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி இருந்திருக்கும், இப்போ அப்படியே டல் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே ரியாவை பார்த்துட்டு உனக்கு என்ன தோணுது? எனக்கு என்னமோ நீ யூ ஸ்டில் லவ் வித் டேங், கரெக்ட்? பரவாயில்லையே, என்னை இவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கேன். ஆமாம், அவனை என்னால் மறக்க முடியாது. அவன் என்கிட்ட ஃபேக்காக இருந்தாலுமே மை லவ் இஸ் ட்ரூ. என்னோடய லவ் ட்ரூவாக தான் இருந்துச்சு. அவனுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அவ்வளோ மெமரபுளாக இருக்கணும், அவ்வளோ ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பார்த்து என்னோடய லவ் அவனுக்கு கொஞ்சமாக கொடுத்துட்ருந்தேன். பட் அவன் இப்படி பண்ணுவான்னு சத்தியமாக நான் நினச்சி பார்க்கலடி, சத்தியமாக நினச்சி பார்க்கல. சாரி வயன், நீ இவ்வளோ கஷ்டப்படுவேன்னு தெரியாமல் இந்த கொஷனை கேட்டேன். ஐயோ இல்லை ரியா, நீ தெரிஞ்சு தானே கேட்ட, எனக்கு தெரியும்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் கண் ஃபுல்லாக அப்படியே டியர்ஸால் ஃபுல்லாக இருக்குது. சரியா அதை பார்த்துட்டு என்னால் கேட்காம இருக்க முடியல மச்சான். டெய்லி நைட்டு நான் தூங்கினதுக்கப்புறம் நீ இது பண்ணிப்பியோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எங்கே நம்ம ஃப்ரெண்ட் நம்மளை விட்டு போயிடுவாளோன்னு ஃபீல் ஆகுது. ஒருவேளை நீ நான் தூங்கும் போது எங்கேயாவது எஞ்சி ஓடிட்டினா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் நெத்தான் சேர்த்துட்டு இருந்தேன்டி. நான் பார்த்துருக்கேன். சில டைம் என் நிறையாமே தூங்கிட்டு தண்ணி தாக எடுக்கும் போது 2 மணி 3 மணிக்கெலாம் பார்த்துருக்கேன். அழுதுகிட்டே தூங்கியிருப்பேன். சில நாள் அழுதுகிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு தெரியக்கூடாதுன்னு தொடச்சிப்பேன். ஆனால் நான் உன் ஃப்ரெண்டுடி, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ கூட இந்த கேள்வி கேட்க வேணான்னு தான் இருந்தேன். பட் என் மனசு கேட்கல, அதான் வந்துருச்சு. சாரி. பரவாயில்ல லூசு, நீ என்ன தப்பாக கேட்ட? அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல, பரவாயில்ல. மறக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியல. எவ்வளோக்கு எவ்வளோ மறக்கணும்னு நினைக்கிறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ லவ் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குடி. மூவ் ஆன் ஆகலான்னு நினச்சேன், ஆனால் வெளியே நடிக்க தான் முடியுது. எல்லாத்துக்கும் ட்ரூவாக இருந்த என்னையவே இப்போ ஃபேக்காக நடிக்க வச்சிட்டாங்கல்ல. இதுவும் கடந்து போகும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டீப் ப்ரீத் எடுக்கிறீங்க. ஸோ அப்போ கரெக்டாக உங்கள் வீட்டிலேருந்து கால் வருது. நீங்கள் எடுத்து ஹலோ சொல்லுங்கம்மா. ஒயன் இன்னைக்கு கிராஜுவேஷன் முடிஞ்சிருச்சாடா? முடிஞ்சிருச்சுப்பா, கிராஜுவேஷன் முடிஞ்சிருச்சு. ஏம்மா? இல்லை, நீ எப்போ ஊருக்கு கிளம்பி வர? அம்மா ஏம்மா? இல்லைடா, இத்தனை மாதமாக நீ ஊருக்கே வரலல்ல, லீவ் விட்டால் கூட அங்கேயே ஏதோ பார்ட் டைம் ஜாப் தானே பார்த்துட்ருந்த. இங்கே இவ்வளோ சொத்து இவ்வளோ இது இருக்கும் போது நீ ஏன்டா அங்கே இருந்து கஷ்டப்படுற? நீங்கள் நம்ம ஊருக்கே வந்துடலாம்ல. சரிம்மா, அதான் உங்கள் ஆசைனா நான் வரேன். ஓகே, நான் ஒரு 1 வீக்கில் வரேம்மா. ஏன் 1 வாரம்? முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வரப்பாரேன். சரிம்மா, சீக்கிரமாகவே வரேன், பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே காலை கட் பண்ணிட்டு ரியாவை பார்க்குறீங்க. என்ன வண்டி? இல்லை, அம்மா ஃபோன் பண்ணி எப்போ ஊருக்கு வருவேன்னு கேட்டாங்க. ஆடி பாவி, இன்றைக்கி தானடி கிராஜுவேஷன் முடிஞ்சிச்சு, அதுக்குள்ளேயா? அதான் 1 வீக் கழித்து வரேன்னு சொல்லி சொன்னேன். அவ்வளோதானா? ஒர்க்குக்கெலாம் போக வேணாமா? எனக்கு நான் காலேஜ் முடித்ததே போதும்டி. ஏன் இப்படி சொல்கிற? என்னை விட க்ரியேட்டிவ் ஸ்கில் உனக்கு தான் அதிகமாக இருக்குது, அப்புறம் ஏன்? அது இல்லை, எங்கள் கிராமத்தில் உனக்கு தெரியும்ல, நான் வில்லேஜ் பொண்ணுன்னு. தெரியும். எங்கள் கிராமத்தில் மேக்ஸிமம் கேர்ள்ஸ் படித்ததே எது வரைக்கும் தெரியுமா? எது வரைக்கும்? 10th. என்ன, 10th வரைக்கும் தான் மேக்ஸிமமே படிச்சிருக்காங்களா? அதை விட்டு போனால் 12th, அவ்வளோதான். அப்பயே எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் நான் கேட்டேன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா என்னை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சுருக்காங்க. நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு என்னை படிக்க வச்சாங்க. என்னை சந்தோஷப்படுத்தினவங்கள நானும் சந்தோஷம் தானே படுத்தணும். அதுக்குன்னு ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்லை, ஊர்லேயே போயிட்டு ஒரு சின்ன வேலை அங்கேயே விவசாயத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரியா அவங்கள பார்த்துட்டு, ஒயன் இப்போ தான் நான் சொன்னேன் எனக்கு உன்னை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு. ஆனால் என்னை பற்றி உன்னை பற்றி எனக்கு இன்னும் முழுசாக தெரியலல்ல. உன்னோட கேரக்டர் என்னால் ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஒரு பக்கம் சாஃப்டாக கைண்டாக இருக்க, இன்னொரு பக்கம் ரூடாக ரொம்ப ரக்குடாக இருக்க. எது உன்னோட ரியாலிட்டியான சைடுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. அது எனக்கே என்ன தெரில. சரி, ஓகே. இந்த 1 வீக் என்ன பண்ணலாம்?
1 வீக் என்ன பண்ணலாமா? ஆமாண்டி, என்ன பண்ணலாம் சொல்ல? ரியா, 1 வீக் இருக்குது, காலேஜ் முடிச்சிட்டோம். ஸோ இனிமே என்ஜாய்மெண்ட் மட்டும்தான் அந்த 1 வீக். ரியலி? நீயா பேசுகிற? வீக்கெண்டில் ஜஸ்ட் ஒரு மூவிக்கு போகலன்னா கூட வரமாட்டேடி. அதான் இப்போ முடிஞ்சிச்சுல வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ 2 பேருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். அன்றைக்கி நைட்டே பப்புக்கு போகிறீங்க. ரியோ ஷாக்காக பார்க்குறா. ஏண்டி தேட்டருக்கு கூப்பிட்டா வரமாட்டா, பப்புக்காடி போகிற, பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பப்புக்கு போகிறீங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா நீங்கள் வந்த பப்பு நார்மல் பப்பாகவே இல்லை. அது என்னமோ கொஞ்சம் அப்படியே கப்பிள்ஸாக அப்படி இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரியா பார்த்துட்டு சீ என்ன இடம்டி இது, அப்படி தான் இருக்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? ஓ சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போய் உட்காந்து நீங்களும் ஆர்டர் பண்ணுறீங்க. ஸோ ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு சிப் வைக்கிறீங்க. ட்ரிங்க்ஸ் ஆடிது. ஆமாம், பின்ன பப்பில் வேறு என்ன கிடைக்கும்? அதுவும் கரெக்டு தான், ஆனாலும் இதை குடிக்க முடியலையே. எல்லாம் குடிச்சு தான் அவனை குடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே 4 கிளாஸ் உள்ளே விட்றீங்க. ஸோ 4 கிளாஸை உள்ளே விட்டதுக்கப்புறமா மச்சான் டான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு நீங்களும் ரியாவும் போயிட்டு டான்ஸ் பண்ணுறீங்க. அது அப்படியே எப்படி சொல்கிறது, 2 பேரும் அப்படியே நல்லா குடிச்சிட்டு ஆடுவாங்கள்ல, தள்ளாடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆடிட்டுருக்கீங்க பப்பில். அதுக்கப்புறமா வந்துட்டு மறுபடியும் வந்து உக்காந்துட்டு அப்படியே நல்லா பரம்பரை குடிக்காரியை விட மோசமாக 2 பேரும் குடிக்கிறீங்க. ஸோ குடிச்சு அப்படியே ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட 12 வோட்கா கிளாஸ் உங்கள் பாடிக்குள்ளே போயிருக்கும் 2 பேருக்குமே. சியர்ஸ்ன்னு சொல்லிட்டு கடன்னு குடிக்கிறீங்க. அங்கே சப்ளை பண்ணுற அந்த வெயிட்டரே வந்துட்டு, மேம் இதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓவர் ஆயிரும் மேம். நீ பேசக்கூடாது, குடிக்கிறது நான், ஏன் உடம்பு, ஏன் காசு, ஏன் சரக்குடா, நீ என்னடா சொல்கிறது, கொண்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் கத்துறீங்க, ரியோ ஒரு பக்கம் கத்துறான். ஸோ 2 பேருமே கிட்டத்தட்ட 15 கிளாஸ் குடிச்சிட்டிங்க. அப்படியே ஒரு மாதிரி செம்ம கேராக இருக்குது, தலைலாம் சுற்றுது, கண்ணெல்லாம் செம்ம கேராகிட்டு உட்காந்துருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்துட்டு, மேம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போகிறது இப்போதைக்கு பாசிபிள் இல்லை. ஸோ எங்கே ரூம் இருக்குது, நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க மேம். ஓ எங்கே ரூம் இருக்கா? ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சரக்கும் வச்சுருக்கீங்க, ரூமும் வச்சுருக்கீங்க, எதுக்கு? எதுக்குடா வச்சுருக்கீங்க? ஐயோ இந்த அம்மாவுக்கு சரக்கு ஊற்றி கொடுத்து நம்மளால் முடியலையே அப்படின்னு அந்த வெயிட்டர் ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த பக்கம் அந்த வெயிட்டரை பிடிச்சிக்கிட்டு உழுக்கிறீங்க. சொரியா வந்துட்டு அங்கே ஒரு வெயிட்டரை பார்த்து, ஏய் நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க மேன், யூ ஆர் லுக்கிங் ஸோ குட், ஐ லவ் யூ மேன். என்னது லவ் யூவா? ஐயோ யாரும்மா நீ? அம்மா நான் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவம்மா, ஏம்மா நீ வேறு இப்படி சொல்லிகிட்டு இருக்க? மாமா யாரையாவது பார்த்தா தப்பாக நினப்பாங்க, கொஞ்சம் மேலேருந்து கையட அப்படிங்கிற மாதிரி அந்த மெதுவாக பேசிகிட்டு இருக்கான். என்ன சொன்னேன்? எனக்கு கேட்கல. என்ன சொல்லு, என்ன சொன்ன சொல்லு. ஐயோ ஏண்டி 2 பேரும் பார்க்க டீசெண்டான பொண்ணு மாதிரி இருந்துட்டு இந்த குடி பிடிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிற அந்த ஆள், அங்கே நிற்கிற அந்த சப்ளையர்ஸ் எல்லாருமே உங்கள் 2 பேரை பார்த்துட்ருக்காங்க. தென் வந்துட்டு, மேம் இங்கே இருக்கிற ரூம்லேயே நீங்கள் போய் ஸ்டே பண்ணிக்கோங்க, மார்னிங் நீங்கள் கிளம்பிக்கலாம் மேம் அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்துட்டு கேட்ட கேள்விக்குன்னா நீ பதில் சொல்ல மேம். என்ன இதுக்கு சரக்கு வச்சுருக்கீங்க, ரூமு வச்சுருக்கீங்க, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் அந்த வெயிட்டரை பிடிச்சி நோண்டிகிட்ருக்கீங்க. அந்த வெயிட்ரு கடவுளே நிலமே அந்த வேலைக்கே வரல, என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. ஷோ
வெக்கமா நான் அழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டரை பாடாப்படுத்திட்டு இருக்கீங்க. ஸோ இதோட நம்ம இதை முடிச்சுக்கலாம். அண்ட் வந்துட்டு வந்துட்டு பயாஸ்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். வியை ஏன் இப்படி காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு ஒரு கதை தான்டா. ஸோ யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, ஓகேவா? ஓகே, பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப். பாய்.